தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் கலாத்தியர் அதிகாரம் 3 வசனம் 13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக சாபமான தேவனே, நாங்கள் நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக சாபத்தை ஏற்றுக்கொண்டவரே, நாங்கள் மை துதிக்கிறோம். அந்த கல்வாரியிலே நீங்க சிந்திய உம்முடைய ரத்தத்தினாலே ஆண்டவரே, சாபமான எங்களை ஆண்டவரே உமக்குரிய பிள்ளைகளாய், ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் கர்த்தர் எங்களை உம்முடைய சொந்த ரத்தத்தினால மீட்டு கொண்ட மாபெரிய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த ஜெப வேளையிலும் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே சாபங்கள் இருக்குமானால், ஆண்டவரே சாபத்தின் தண்டனைகள் இருக்குமானால், பரம்பரையாக வந்து கொண்டிருக்கிற சாபத்தின் தண்டனைகள் இருக்குமானால், இன்றைக்கு தேவனை நோக்கி பார்க்கிற கிருபையை கர்த்தர் அருளி செய்யுங்க. ஆமாண்டவரே, அந்த கல்வாரியிலே நீங்க சிந்திய அந்த ரத்தத்தினாலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய சாபத்தை ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த சாபமாய் இருந்தாலும் ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவினாலே ஆண்டவரே அந்த சாபங்கள் எல்லாம் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாற்றப்படுகிறபடினால் நன்றி அப்பா. சாபத்தின் கட்டுகளிலே இருக்கிற உம்முடைய பிள்ளைகளே கர்த்தர் உம்முடைய ரத்தத்தினாலே இன்றைக்கு கர்த்தர் விடுதலையாக்குறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளும் சுவாமி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்காக சாபமாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற கிருபையை தாங்க. அந்த கல்வாரியின் அன்புக்குள்ள கடந்து வருகிற கிருபையை தாங்க. அப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ள இருக்கிற எல்லா சாப கட்டுகளும் ஆண்டவரே சாபத்தின் தண்டனைகளும் உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகுகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். அந்த சாபத்தின் தண்டனைகளை ஆண்டாண்டு காலமாய் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் ஆண்டவரே கர்த்தர் இந்த ஜெப வேளையில ஒரு சன பொழுதிலே ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினாலே ஆண்டவரே உம்முடைய அன்பினாலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக சாபமாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறபடினால் நன்றி. உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையை அருளுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.